गाइस இனியான வீடியோ வந்து என்ன தெரியுமா இன்ட்ரோடக்ஷன் பார்த்து தான் வந்திருப்பேன் அதெல்லாம் பில்டப் பண்ணோம்னா இதனால நான் சொல்லிடுறேன் என்னன்னா வந்து ஒரு மினி கேஸ் ஸ்டவ் தான் செய்ய போகிறோம் என்னன்னா வந்து எமர்ஜென்சி டைமில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வந்து ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க அது இல்லாமல் இதனுடைய இந்த அடுப்பினுடைய வந்து ப்ளஸ் மைனஸ் அதை வந்து தெளிவாக சொல்லுவேன் அதனால வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து தொடர்ந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி வந்து 6 வீடியோஸ் போட்டிருப்பேன் அது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு பிடிச்சிருந்தா லைக் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆள்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோ நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும் முக்கியமாக டிஎன்ஓ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க வீடியோ போடலாம் தொந்தன்னு பேசிட்டேன் இந்த கேஸ் ஸ்டவ் செய்யறதுக்காக வந்து நமக்கு தேவையான பொருள் வந்து இது போல் 2 வாட்டர் கேன் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பெயிண்ட்டு டப்பா நீங்கள் சின்னதாக இருந்ததுங்க என்கிட்ட வந்து பெருசாக இருந்தது அதனால் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது போல் 12 வோல்ட்டில் ஏர் பம்ப் மோட்டரு நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது போல் எலக்ட்ரானிக் கடையிலே வந்து கேட்டாலுமே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இது போல் வந்து பழுப்பு கனெக்ட் பண்ண மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து இது போல் வந்து ஆசா பிளேட் எடுத்துக்கிறேன் இந்த ஆசா பிளேட் எதுக்குன்னா பெயிண்ட் டப்பா எனக்கு வந்து பெருசாக இருக்குது அதனால் வந்து நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற பெயிண்ட் டப்பா சின்னதாக இருந்ததுன்னா இல்லைனா வேணாம் ஆசா பிளேட் தேவையில்லை அதனால் வந்து நான் இந்த பெயிண்ட் டப்பா வந்து பெருசாக இருக்கிறதுனால வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ ஃபுல்லாக வந்து நல்லா எப்படி சொல்லிட்டு சமமாக வந்து அறுத்துக்கணும் அதனால் வந்து நான் பார்த்து பொறுமையாக இது போல் வந்து கட் பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அந்த மேல் பகுதியை வந்து நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம் எப்படின்னா வந்து கேஸில் இருக்கும்ல கேஸ் அடுப்பு அந்த அந்த ஹோல்ஸ் போல் சின்னதாக வந்து போட்டு போகிறேன் நம்ம போடுற ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கக்கூடாது அதனால் சின்னதாக இருக்கணும் எப்படின்னா வந்து இது போல் வந்து போட்டு எடுத்துக்க பாருங்கள் இது போல் வந்து சின்னதாக வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து இது போல் சின்னதாக போட்டு எடுத்துக்கிட்டேன் துளியாக நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டுருந்தேன் கைஸ் அந்த டியூப் வந்து உள்ளே போகிற அளவுக்கு அந்த அளவு டியூப் வந்து உள்ளே போகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு இது போல் டியூப் வந்து உள்ளே விட்டுறேன் உள்ளே விட்டு வந்து கேஸ் வந்து லீக் ஆகக்கூடாதுல அதனால் வந்து எம்சியில் வந்து நல்லா ஒட்டிடுறேன் நீங்களும் வந்து எம்சியில் வாங்கிட்டு வந்து ஒரு 10 ரூபா தான் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து ஒட்டிக்கிங்க ஒட்டிட்டு வந்து நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேயும் வந்து ஓட்டிடுறேன் ஃபுல்லாக வந்து ஏர் லீக் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா ஓட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது போல் டிஃபன் பாக்ஸ் மேல் முடியை வந்து எடுத்துகிட்டு வந்து இதை வந்து அட்டாச் பண்ணி எப்படின்னா நான் வந்து குளுகன் வச்சு என்கிட்ட குளு இருக்குது அதனால் வந்து குளு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இது போல் உங்கள்கிட்ட வந்து எம்சியில் வாங்கிட்டு வந்து கூட ஓட்டிங்க எம்சியில் ரொம்ப பெட்ரு இது வந்து எப்படின்னா வந்து குளு வந்து உருகிடும் ஏன்னா வந்து ஃபயர் ஆகும்போது ஹீட் ஆகும்போது வந்து விழுந்தாலும் விழுந்துடும் அதனால் வந்து நீங்கள் எம்சியில் போட்டு ஓட்டுறது ரொம்ப பெட்டர் அதனால் இதை வந்து வச்சுறேன் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போனால் இது போல் வாட்டர் கேன் இந்த வாட்டர் கேன் மேல் முடியல வந்து நம்ம டியூப் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் எப்படின்னா வந்து நான் குளு கன்று வச்சு இது போல் வந்து ஹீட் பண்ணி வந்து இது பண்ணிக்கிறேன் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து கம்பி இருந்தால் வந்து சூட் பண்ணி அது இது போல் வந்து டியூபுக்கு ஏற்ற போல் வந்து ஹோல்ஸ் போட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து இது போல் டியூப் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் கேன் ஹோல்ஸ் போட்டுச்சுனால இதில் வந்து நம்ம வந்து இந்த டியூபை வந்து கரெக்டாக சொருவிடணும் இந்த ஃபஸ்ட்டு சொருவுறோம் பார்த்தீங்களா இந்த டியூபை வந்து ஃபஸ்ட்டு சொருவும்போது வந்து அடிப்பகுதியில் இந்த ஃபஸ்ட்டு டியூபை வந்து அடிப்பகுதியில் வந்து நல்லா வந்து சொருவிட்டுனா விச் மீன்ஸ் வந்து உள்ளே அனுப்பிடணும் நல்லா அடிப்பகுதி வரைக்கும் அனுப்பிட்டு எப்படின்னா இந்த கேஸ் லீக் ஆகாத அளவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பகுதியை வந்து செகண்ட் வாட்டர் கேனில் வந்து உள்ளே விட்டுட்டு பாதி அளவு மட்டும் விடணும் எப்படின்னா இந்த வாட்டர் கேனில் வந்து இந்த டியூப் இருக்குல்ல இந்த டியூபை வந்து பாதி அளவு இங்கே காமிச்சிருங்க பாருங்கள் இது போல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பாதியாக விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இது போல் வந்து ஏர் லீக் ஆகக்கூடாதுல்ல அதனால் வந்து இது வந்து குளூ வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஏர் லீக் ஆகக்கூடாது நீங்களும் வந்து இது போல் வந்து குளூ வச்சு யூஸ் பண்ணாதீங்க இது வச்சு யூஸ் பண்ணுங்கள் எப்படின்னா எம்சியில் வச்சு நல்லா வந்து ஒட்டிக்கிங்க ஏர் லீக் ஆகாத அளவுக்கு கைஸ் இதுக்கு முன்னாடி வந்து கத்தி கூப்பிட போட்டால் கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது இங்கே பாருங்கள் என்னென்னா வந்து இந்த பெட்ரோல் இருக்குல்ல பெட்ரோல் தண்ணி இது வந்து இந்த ஏர் மோட்டார் டியூப் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலுக்குள்ளே போகுது அதுக்கப்புறம் வந்து இந்த மேலோட்டமாக இருக்கிற டியூப் வந்து தண்ணிக்குள்ளே போகும் எப்படின்னா வந்து இங்கே பாருங்கள் இந்த தண்ணி உள்ளே போகுது பாருங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி மேலே படாமல் வந்து வேறு டியூப் வந்து கரெக்டாக வந்து அடுப்புக்கு வருது பாருங்கள் புரிஞ்சுதா இல்லையா சரி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ரிட்டன் கூட பார்த்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து அடுப்பு இந்த பாருங்கள் 5 வோல்ட்டு நான் என்கிட்ட இருந்தது 5 வோல்ட்டு அடாப்டர் வச்சு ஃபோன் சார்ஜர் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் 12 வோல்ட் இருந்தால் யூஸ் பண்ணிங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் அவ்வளோதான் இந்த உட்டன் பிளேட்டை வந்து அழகாக வந்து சூப்பராக ஒட்டி வச்சு கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஸோ இந்த அடுப்பு செட்டப் வந்து பாதியிலே பெண்டிங் நிற்கிது நான் என்கிட்ட வந்து கார்போர்ட் பாக்ஸ் இல்லை உங்ககிட்ட வந்து கார்போர்ட் பாக்ஸ் இருந்தால் வந்து உங்கள் ஐடியாக்கு ஏற்ற போல் வந்து இது தான் பார்த்து செய்யணும் இல்லை உங்கள் ஐடியாக்கு ஏற்ற போல் வந்து ஒட்டி எடுத்துக்கங்க இந்த அடுப்பை நான் வந்து செங்கல் வச்சு இது போல் வந்து அடிக்கிட்டேன் 3 கல் வச்சு அதுக்கப்புறம் வந்து கேஸ் பிளேட்டு இந்த பிளேட்டை வந்து மேலே வந்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஸ்டைலாக கொஞ்சம் நீட்டாக தெரியும்ல அதனால் வந்து ஸோ நீட்டாக தெரியறதுக்காக வந்து இது போல் வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த
எல்லா செட்டப் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க முக்கியமாக. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கைஸ். அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுப்பு செட்டப்பை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து குக் பண்ண போகிறோம். எப்படின்னா வந்து இந்த தோசைக்கல் தவா இப்படி வந்து போட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து இந்த 3 முட்டையை வச்சு இப்போ வந்து ஆம்லேட்டோ ஆஃப் ஆயிலோ எதனா ஒன்று 3 ஆம்லேட்டை வந்து எதனா பண்ண போகிறோம். ஸோ ஸ்வீட்டாக ஆம்லேட் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது போல் ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்பவுமே வந்து ஃபார்மலாக பண்ணுறது தான், நார்மலாக வீட்டில் பண்ணுறது தானே, அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஆயில் வந்து இது போல் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ டீசெண்டாக வீட்டிலலாம் அவ்வளோ டீசெண்டாலாம் வச்சுருக்க மாட்டேன். ஸோ நான் வீடியோக்கோசரம் இது போல் தான் டீசெண்டாக எடுத்துக்கிட்டேன் கைஸ். சுவிட்சு போட்டுக்கலாம். சுவிட்சு போட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களே பாருங்கள். 1 2 3 கைஸ். விடிய ராமாயணங்க அதை கேட்டு ஒன்றுமே புரியலன்னா சொல்லக்கூடாது கைஸ். இப்போ புரியும் பாருங்கள், இருந்தாலும் நான் புரிய வைக்கிறேன். சிம்பிளாக சொல்லப்போனால் ஏர் பம்பில் இருக்கிற ஏர் தான் நம்ம கேஸாக ப்ரொடியூஸ் ஆகி இப்படி வருது, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்து பற்றி இப்படி கிழிச்சிட்டு இது போல் வந்து பற்ற வச்சுறேன். இப்போ வந்து அடுப்பு எரியுது, நமக்கு தெரியாது, கிட்ட போனால் மட்டும்தான் தெரியும். அதனால் வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். ஸோ எப்படி எரியுதுன்னு கிட்ட பாருங்கள். இங்கே பாருங்கள், எரியுதா, செம்மையாக எரியுதா. அதாவது நான் சொல்ல வர கருத்து என்னவென்றால், சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு எனக்கும் இப்போ டேபிள் வச்சுருக்கல அந்த அடுப்பில் வந்து அதிகமாக காற்றடிக்கும் போது வந்து அடுப்பு அழிஞ்சு போகுது. அதுதான் இப்படி சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அழிஞ்சு போகிறதுனால வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலாம். இந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, அந்த லொக்கேஷனும் போயிடலாம், வேறு வழி இல்லை. ஸோ வீடியோ எடுத்தாகணும். கரெக்டாக வந்து ஒரு 12 மணி ஆகுது. ஸோ போயிடலாம் அந்த லொக்கேஷனுக்கு. ஓகேவா, நம்ம தோசைகளை வந்து சூடாகிடுச்சு. ஓகே, எண்ணெய் ஊற்றி தடவிக்கிறேன் காய்ஸ். இப்போ வந்து என்ன பண்ண போனால் வந்து ஆஃப் ஆயிலா அது பேருண்ணா ஆம்லேட். ஓகே காய்ஸ், ஆம்லேட் போட போகிறேன். ஸோ எனக்கு சத்தியமாக தெரியாது. என் சிஸ்டரை வச்சு தான் வந்து என்னுடைய சிஸ்டர் சப்போர்ட்டால் தான் இப்போ சமைக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னது ஆம்லேட் வச்சு ஊற்றணும். இது பேர் இருந்தா ஆஃப் ஆயிலா? ஓகே, ஆஃப் ஆயில் போட போகிறேன் காய்ஸ். ஓகே, இப்போ வந்து ஆஃப் ஆயில் போட்டுக்கலாம். கைஸ் அவ்வளோதான், நம்ம ஆஃப் ஆயில் வந்து வெந்துச்சுக்கிட்ட வாங்கலாம். இப்போ வந்து ஸோ நம்ம பிளேட்டில் வந்து போட்டுக்கலாம். அப்படி திருப்பி கைஸ் பாருங்க. ஸோ நம்ம சூப்பராக வந்துச்சு கைஸ், செம்மையாக இருக்குது ஏட்டோ அப்படிங்க கைஸ். இங்கே பாருங்க, ஆஃப் ஆயில் செம்மையாக வந்துச்சு, செம்மையாக இருக்குது, அதனால பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களை தான் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சேனலில் ஒரு 5 பேர் 6 பேராக தான், சேனல்ன்றதை விட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு 5 பேர் 4 பேராக தான். அவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க. என்னுடைய சிஸ்டர் பிரதர் யாராக இருந்தாலும் சரி. அப்போ தான் வந்து என்னுடைய ஃபேமிலி, நம்ம டிஎன்ஓ ஃபேமிலியில் வந்து ஒரு மெம்பர் ஆகிட முடியும். ஸோ நான் போகிற வீடியோஸே உங்களுக்கு தொடர்ந்து வரும். நம்மளுடைய ஃபேமிலியில் வந்து சேர்ந்துங்க, டிஎன்ஓ ஃபேமிலியில். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு போய் பார்த்துலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தயவுசெய்து. ஆம்லேட் வந்து இப்போ போகிறதுக்காக வந்து ஸோ தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம கல் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு காய்ஸ். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா வந்து எமர்ஜென்சி டைம் எப்போ வரனே சொல்ல முடியாதுல்ல. அதனால வந்து இந்த அடுப்பு வந்து அவ்வளோ எதுவும் பிரச்சனைனாலும் கண்டிப்பாக வந்து நானே இவ்வளோ செய்கிறேன்னா உங்களாலேயே கண்டிப்பாக செய்ய முடியும். ஸோ உங்கள் ஐடியா வச்சு இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இருக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை வச்சு கூட நீங்கள் மேக் பண்ணுங்கள். நம்ம டிஎன்ஓ சேனலில் வந்து இது மட்டும்தான் நோக்கம் இல்லை, உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுலேயும் ஒரு நோக்கம், ஒரு சயின்ஸ் இதுவாக. ஸோ ஒரு சயின்டிஸ்ட்டாக வருங்கால சயின்டிஸ்ட்லாம் வருவீங்க, ஸ்கூல் பசங்க, ஸோ ஸ்டூடெண்ட்டு இருப்பீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு யாராக இருந்தாலும் சரி. ஸோ நான் பண்ணுற வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது வந்து அதை வச்சு நீங்கள் எதனா வந்து பெருசாக செய்வீங்க. அப்படி செய்யும் போது வந்து நம்ம உலகம் வந்து முன்னேறலாம், ஏன் நம்ம நாடு இந்தியா வந்து முன்னேறலாம். ஸோ அதனால் வந்து இதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஐடியாவும் சரி, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணுங்கள். படிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, ப்ராக்டிக்கலாக பண்ண ஸோ உங்கள் எப்படி சொல்கிறது, லேர்னிங் வந்து க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். ஸோ ஓகே, வீடியோவில் போயிடலாம். ரொம்ப மோட்டிவாக பேசிட்டேன். ஸோ மொக்கெல்லாம் போட வரும்ல. ஸோ போயிடலாம் வீடியோக்குள்ளே. பாருங்க அப்படி எப்படி கொதிக்குது பாருங்க. ஸோ அந்தளவு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப மொக்க போட்டேன். ஸோ ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் வந்து சரி ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் ஆயில் போட்டோம். இப்போ வந்து ஆம்லேட் மூட்டி கலக்கி வந்து இது போல் வந்து போட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு ஓகே கைஸ் அவ்வளோதான். எனக்கு வர ரொம்ப பசி ஆயிடுச்சு, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. மணி வந்து 12 ஆயிடுச்சு, சாப்பிட பசி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, 2 ஆம்லேட் படித்து ஒரு ஆம்லேட். இப்போ வந்து இந்த ஆம்லேட்டை வந்து சாப்பாடை வச்சு சாப்பிட்டு போகிறேன். எப்படி இருக்கும் போது செம்மையாக இருக்கும் போது
பசி கொடுமைக்கு அதுவும் செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே இருந்தாலும் ஓகே. ஆம்லேட் வந்து எப்பவுமே அருமையாக தான் இருக்கும். முட்டை வந்து ஓகே, அதுவும் சாப்பாட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.